இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் ஷார்ட் அண்ட் தமிழில் தான் வந்து செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஜூனியருக்கு யூஸ் ஆகும். ஈருயிர் என்றால் என்ன, அவை எத்தனை, அவை சுருக்கெழுத்துகளில் எவ்வாறு பயன்படுத்துகின்றன? ஓகே, ஈருயிர்னா என்ன நமக்கு தெரியும். ஈருயிர் மூவுயிர்னு ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, டிப்தான்ஸ் ட்ரைஃபோன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டிப்தான்ஸ் தான் ஈருயிர். இப்போ ஐன்னு ஒரு டிப்தான் இருக்குது, அவ்வுன்னு ஒரு டிப்தான் இருக்குது. இது வந்து தப்பாக இருக்குப்பா. ஓகேவா, அவ்வுன்றதை த்ரூ த லைனில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வோட பிளேஸு தேர்ட் பிளேஸு, ஐயோட பிளேஸு ஃபஸ்ட் பிளேஸ். அதனால தான் ஐ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அவ்வு தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஐ என்பதன் குறி இடத்தில் எழுதப்படுகிறது. அவ் என்பதன் குறி மூன்றாம் இடத்தில். ஓகே, இந்த மேலே சொல்லியிருக்கிறது தான் இங்கே வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஐ என்பதன் குறி முதலிடத்தில் எழுதப்படுகிறது. அவ் என்பதன் குறி மூன்றாம் இடத்தில் எழுதப்படுகிறது. ஐ முதலிடம், தை முதலிடம், மை முதலிடம். கௌரி தேர்ட் பிளேஸ், மௌனி தேர்ட் பிளேஸ், மௌலி தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, தேர்ட் பிளேஸ்ன்றதுனால தான் த்ரூ த லைனில் இருக்குது. இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், படுக்கை வாட்டத்தில் இருக்கிறதுனால இது ஆன் த லைன்லேயே போட்டுக்கிட்டு தேர்ட் பிளேஸில் வவ்வல் மட்டும் காட்டியிருக்காங்க. சேர்த்து இப்போ நம்ம இதுக்கு எத்தனை மார்க்குன்னு பார்க்கணும். அப்போ 8 மார்க் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ரூலு இல்லை 3 ரூலாவது சொல்லி நம்ம ஒரு 6 எக்ஸாம்பிளாவது கொடுக்கணும். சேர்த்து எழுத வாகுள்ள இடங்களில் ஈருயிர் குறி ஐ ஆரம்பத்திலோ முடிவிலோ சேர்த்து எழுதப்படும். ஓகே, ஜாயின் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஈருயிரை டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 5 சேர்த்து இது ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. இது இத்தனைலாம் எழுதணும்ல. 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கை ஞாபகம் வச்சுக்கோங்க, காலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 போதுமானது. பாறை, இந்த 3 வேர்டையும் நீங்கள் தனியாக நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும்ப்பா. ஓகேவா, இவ்வளோ ஒருத்தரத்தை நீங்கள் எழுத வேணாம், மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த புக்கில் இருக்கிறத அப்படியே நீங்கள் பார்த்து படிக்கணும். உங்களுக்கு எப்படி எழுத வருமோ அந்த லாங்குவேஜ், அந்த புரிகிற வாட்டத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளோவா மார்க்ஸ் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. கோடு போடாத பேப்பர் கொடுத்தாலுமே நீங்கள் அதுக்கான கோடை போட்டு அபோத லைனா, ஆன் த லைனா, த்ரூ த லைனான்னு காட்டணும் எக்ஸாமில். 5 கை தேர்ட் பிளேஸ்லையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம், ஃபஸ்ட் பிளேஸ்லையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். மெய்க்குறில் இம்ப, யாரா, உயிர்குறி, அவ் ஆகியவற்றுடன் ஐயை சேர்க்கும் பொழுது வாகாக எழுதுவது ஸ்ருதி. அதன் ஒரு பக்கக்கோடு சேர்த்து எழுதப்படும். ஓகே, இப்போ வந்து ஐ இம்ப இது 4 வந்துச்சுன்னா இந்த இருக்கிற ஐயை வந்து ஹாஃப் ஆக்கிக்கலாம். ஆஃப் தான் போட்டிருக்காங்க பாரு. ஐ முகி, ஐம்பால், ஐம்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐமுகி, ஐரோப்பா, அவ்வை. ஐமுகி கஷ்டமாக இருந்தால் கூட ஒமிட் பண்ணிடுங்க. ஐரோப்பா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐம்பால், அவ்வை, அவ்வு இப்படி, ஐ இப்படி, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அவ்வை தான் ஹாஃபாக ஆக்கிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இந்த ரூலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 8 மார்க்ஸ்ன்றதுனால இது ஒரு 4 ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்மை விகுதியை கல் சுருக்கெழுத்தில் எவ்வாறெல்லாம் குறிக்கப்படுகின்றன? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 4 மார்க்கு தான். அதுக்கு 2 ரூல் எழுதி, ஒரு 2 ரூல் எழுதினா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள், 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கல் என்பதையே பன்மை விகுதியாக கல் என்பதை காட்ட இந்த கல் சேம் தான். முன் மெல்லிடம் வராத வார்த்தைகள். ஓகேங்களா, இங்கு வந்துச்சுன்னா அது வேறு மாடலில் போடணும். இங்கு வராமல் கல் வந்துச்சுன்னா எப்படி போடணும்? மாடு கல், இப்படி ஒரு ஊக்கு மாதிரி கல், இல்லூக்கு கல். வண்டுகள், தொழிலாளர்கள். ஓகேங்களா, ஓகே, இது முடிஞ்சிச்சு. அதுவே இங்கோட சேர்த்து வந்துச்சுன்னா சுழி வளைவு கோடுகளில் எப்படி போடணுன்னா தேச இங்க இல்லு, தேச இங்கு டிக்கா போடணும். கல், ஒரு பெரிய ஊக்கு போட்டாலே அது கல். இது வந்து இங்கோட சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இங்கே இல்லாமல் கல் மட்டும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த 2 ரூலே உங்களுக்கு போதுமானது. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா கிராம்லாக்ஸ்ன்றது தனிக்குறி சொல். அதிகாரங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலாளர்கள், மாடுகள் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பன்மை விகுதிகள் கல் என்பதை எழுதியும் கல் என்பதை கடைசியில் எழுதியும் காட்டப்படும். அவை முறையே தொகுக்கப்பெற்று கொடுக்கப்பட்டுள்ளதை பின்வரும் பத்திகளில் காணலாம். அகதிகள், காயில்லு கல், வேஷ்டிகள். ஓகேங்களா, தலையீடு. ஓகே, முன்னாடி பார்த்தா அதே ரூல் தான். கல்லுக்கு இப்படி போடுறோம். ஓகேங்களா, இங்கோட சேர்ந்து வந்துச்சுன்னா பெரிய சுழி மாதிரி போடுறோம். அதுவே சில இடத்துல இந்த மாதிரி இங்கோட சேர்ந்து வந்தால் இந்த கல்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கு
இங்குக்கு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. இல்லு போட்டு சர்க்கிள் இங்குக்கு யூஸ் பண்ணிட்டா இந்த கல் தான் போட முடியும், பெரிய ஊக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல இங்கு போட்டு கல் போட்டுக்கிறோம். பன்மை விகுதியாக்கிய கல் என்பதற்கு முன் மெல்லினம் இங்கு வந்து அதை நடுவில் பெரிய காட்ட வாகுள்ள இடத்தில் டேஷ் என்பது எழுதப்படும். ஓகேங்களா? ஓகே, பெரிய சுழி யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இங்குக்கு பெரிய சுழி யூஸ் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணுற கல் இந்த வாட்டத்தில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கல்லாக தான் யூஸ் பண்ணணும். எழுத்து சங்க இல்லை இங்கு கா ப்ளஸ் இல்லுக்கு பெரிய ஊக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லு நீர இல்லு. ஓகேங்களா? இல்லுக்கு பெரிய வாட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது இப்படி கிடையாது, இந்த வாட்டம். எனக்கு வாட்டம் வர மாட்டேங்குது. இல்லு. ஓகேங்களா? இப்படி கீழ் வாட்டத்தில் மேல் வாட்டத்தில் சர்க்கிள் எப்படி இருக்கோ அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த கல்லை யூஸ் பண்ணுவோம். இல்லங்கள், நீரங்கள், ஓவியங்கள். கடைசியில் நீண்ட சுழி, சிறிய கொக்கி, நம் சுழி இவற்றை கொண்டு முடிகிற வார்த்தைகளுக்கு சிறு கோடு எழுதப்படும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், கல்லுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஐஃபன் மாதிரி போட்டால் அது கல்லுன்னு படிச்சிருப்போம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். குடும்பஸ்தர்கள், சமூகதாரர்கள், பானங்கள். ஓகேங்களா? மாட்டார், நாட்டார் போன்ற கடைசியில் கொக்கி இன்றி இரட்டிக்கப்பட்ட, ஓகே, டப்ளிங் பிரின்சிபல், இரட்டிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு பன்மை விகுதியாக கல் என்பதை குறிக்க கல் கொக்கி எழுதப்படும். ஓகேங்களா? டபுளிங் பண்ணி அதுக்கு அடுத்தது ஒரு கல் இமீடியட்டாக வந்துச்சுன்னா அந்த கல் எந்த மாதிரி போடணும்? பெரிய ஊக்கு கல் யூஸ் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே கொக்கியிட்டு இரட்டிப்பாக்கப்படுகின்ற வார்த்தைகளுக்கு கடைசியில் பன்மை விகுதியை காட்ட கல் வந்தால் கொக்கிக்கு வெளியே ஒட்டினார் போல ஒரு சிறிய கோடு எழுதப்படும். ஓகே, ஆல்ரெடி ஃபைனலாக ஊக்கு இருந்துச்சுன்னா, ஊக்கோ சர்க்கிளோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணக்கூடாது, ஐஃபன் தான் யூஸ் பண்ணணும். டபுளிங் பிரின்சிபல் ரூல்லையும் ஃபைனலாக கொக்கியில் முடிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கல் இந்த ஐஃபன் கல். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டபுளிங் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஊக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலில் ஊக்கில் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஐஃபன் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? இத்தனை ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, ஏதாவது கிளியராக 2 or 3 ரூல் படித்து வச்சுக்கோங்க, கிளியராக எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அது படித்தாலே உங்களுக்கு போதுமானது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.